அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு இந்த ஏரி இருக்கிறதே தெரியாது. அந்த ஏரியில நிறைய மீன்களும் தவளைகளும் நீர்வாழ் உயிரினங்களும் அந்த ஏரிக்குள்ள இருக்கிற 2 மீனும் ஒரு தவளையும் நெருங்கிய நண்பர்களா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த தவளை தன்னோட இனத்தோட சேராம அந்த 2 மீன்களோட தான் அதிக நேரம் செலவிடும். இந்த தவளை அந்த மீன்களோட சேர்ந்து அங்க இங்கேயும் குதிச்சு ரொம்ப ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்படிதான் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் போய்கிட்டு இருந்தது. அவங்களுக்கு ஒரு ஆபத்தும் வந்துச்சு. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த ஏரி பக்கம் ஒரு மீனவர் ஒரு கிராமத்துல இருந்து அந்த பக்கமா நடந்து வந்தாரு. இந்த ஏரியில இருக்கிற தண்ணீரை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க நிறைய மீன்கள் எல்லாம் இருக்கும். நம்ம இங்க உள்ள மீன்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போய் நம்ம விற்பனை செஞ்சா இன்னும் நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு முடிவு செஞ்சாரு. இன்னைக்கு தூண்டில் எதுவும் நம்ம எடுத்துட்டு வரல, நாளைக்கு கண்டிப்பா தூண்டில் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க உள்ள மீன்கள் எல்லாம் நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு செய்தாரு. இந்த மீனவர் பேசினது எல்லாத்தையும் அந்த ஏரிக்குள்ள இருக்கிற மீன்களும் தவளைகளும் கேட்டது. இத்தனை நாளா இந்த ஏரி இருக்கிறது யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. இப்ப நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்க, கண்டிப்பா நம்மள கொல்லாம விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவளை என்ன பண்ணுச்சு, ரொம்ப பயத்துல நான் இந்த ஏரியில இருந்து கொஞ்சம் தூரமா தள்ளி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியில இருந்து தன்னுடைய குழந்தைகளையும் குடும்பத்தையும் கூட்டிக்கிட்டு கொஞ்சம் தூரமா தள்ளி வேற இடத்துக்கு போயிருச்சு. ஆனா இந்த 2 மீன்களுக்கும் போறதுக்கு மனசே இல்லை. நாம பிறந்து வளர்ந்ததுல இருந்து இந்த ஏரியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு பிரச்சனை வந்துருச்சு, அதனால இங்க இருந்து கொஞ்ச தூரமா தள்ளி போனாலும் அங்க மட்டும் நமக்கு என்ன பிரச்சனைகள் வராமலா இருக்க போது, அங்கேயும் யாராவது வந்து நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கதான் செய்வாங்க. அதனால இங்க இந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றதுன்னு தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 மீன்களும் ரொம்ப தந்திரமா யோசிச்சாங்க. இந்த 2 மீன்களும் மற்ற மீன்களை கூப்பிட்டு நாங்க சொல்ற மாதிரி செய்யுங்க, அப்பதான் நம்ம இந்த ஏரியில வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மீன்களும் அதே மாதிரி செஞ்சாங்க. மறுநாள் மீனவர் வந்தாரு, தூண்டில போட்டாரு. ஒரே ஒரு மீன் மாட்டுச்சு. அந்த மீனை எடுத்து பார்த்தாரு. ஆனா அந்த மீனை செத்து போன மாதிரி இருந்தது. அதனால என்னடா இறந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ள விட்டுட்டாரு. மறுபடியும் மீனவர் தூண்டில போட்டாரு. மறுபடியும் ஒரு மீன் மாட்டுச்சு. அந்த மீனும் இறந்து போன மாதிரி நடிச்சது. மறுபடியும் அந்த மீனை எடுத்து தண்ணிக்குள்ள போட்டுட்டாரு. மறுபடியும் தூண்டில போட்டாரு. மறுபடியும் ஒரு மீன் மாட்டுச்சு. அந்த மீனும் இறந்து போன மாதிரி நடிச்சது. மறுபடியும் அந்த மீன் செத்து போச்சுன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள விட்டுட்டாரு. அப்ப இந்த ஏரியில எல்லா மீன்களும் இறந்து போன மீன்கள் தான் இருக்குது. அந்த மீனை எடுத்துட்டு போய் நம்ம விற்பனை செஞ்சா நமக்கு காசு வராது. அந்த மீன் சீக்கிரமா அழுகுன வாடை அடிக்கும். அது மட்டும் இல்லாம அதை வாங்கிட்டு போய் யாராவது சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வயிறு சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளும் வரும். அதனால இந்த ஏரியில் உள்ள மீன்கள் சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனவர் தூண்டில எடுத்துட்டு மறுபடியும் அவர் வழக்கம் போல எந்த இடத்துக்கு போவாரோ அந்த இடத்துக்கு போயிட்டாரு. இந்த 2 மீன்களும் மற்ற மீன்களுக்கு யாராவது தூண்டில் போட்டு நம்மள தூக்குனாங்கன்னா நம்ம துள்ளக்கூடாது, இறந்து போன மாதிரி நடிக்கணும். நம்ம இறந்து போயிட்டோம் சொல்லிட்டு அவங்க மறுபடியும் நம்மள தண்ணிக்குள்ள விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 மீன்களும் மற்ற மீன்களுக்கு சொல்லி கொடுத்துச்சு. அதே மாதிரி மற்ற மீன்களும் அதே மாதிரி நடந்துக்குச்சு. இந்த கதையில இருந்து நமக்கு என்ன புரியுது? தவளை என்ன பண்ணுச்சு, நம்மள யாராவது சாகடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்துல தன்னோட குடும்பத்தோட மற்ற இடத்துக்கு மாறிடுச்சு. ஆனா அங்க மட்டும் அதுக்கு பிரச்சனை வராமலா இருக்க போது அங்கேயும் கண்டிப்பா அதுக்கு ஏதாவது பிரச்சனை வரதான் செய்யும். ஆனா இந்த 2 மீன்கள் என்ன பண்ணுச்சு, தந்திரமா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துச்சு. அதனால நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதுல இருந்து வெளியே போகணும்னு நினைக்க கூடாது. அதுல இருந்து எப்படி நம்மளை காப்பாத்திக்கணும்னு தான் யோசிக்கணும். இந்த பதிவு பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ், பாய்.